Hi friends, welcome to Kalai Express. இன்றைக்கி நம்ம டிஷ் என்னென்னா க்ரீன் சிக்கன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்கணும். ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்துக்கலாங்க. சிக்கனோடு சேர்த்து இப்போ நாம் வந்து இதை நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து இப்படியே வந்து ஊறட்டும். இது பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் இப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சிக்கனை வந்து பிரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். நம்ம அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதோட பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கடல் பாசி இதெல்லாம் சேர்த்து பொரிய விடலாங்க. இப்போது நான் இதில் ஒரு 10 பல் பூண்டை வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்து வர அளவுக்கு வந்து வதக்கிக்கணும். பூண்டு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பூண்டு வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இப்போ நாம் இதோட 1 கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதோட நாம் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இது நல்லா மசியணும், வெங்காயம் தக்காளி எல்லாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நாம் இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடலாங்க. நாம் அதில் சேர்த்திருந்தாலும் இந்த மாதிரி எண்ணெயில் மசாலாவை வதக்கி நாம் குழம்பு செய்யும்போது, இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது சூப்பராக இருக்கும். நான் இதில் 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா வந்து இதுக்கு ஆப்ஷனலாக வந்து முந்திரி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்மளோட ஆப்ஷனல் முந்திரி சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடலாங்க. முந்திரி வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான். பாருங்கள், நல்லா மசாலா தேங்காய் எல்லாம் வந்து பச்சை வாசனை போக வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நாம் வந்து கலந்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதோட சேர்த்துடலாம். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா தயிர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இப்படியே வந்து நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா பச்சை வாசனை போயிடும். இப்போது இந்த டைமில் இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் இந்த சிக்கன். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டுங்க. நமக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் இந்த மாதிரி எல்லா இதுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சைட் டிஷ்ஷாக சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.